இந்த பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு தெரிஞ்சு இந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ற பையன் அவளோட பெரியப்பா பசங்களை கரெக்ட் பண்ணி அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு விசாரிக்க சொல்றான். அவங்க அவ பேசுறத பார்த்தா விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல அப்புறம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்துட்டு போக இவளோட எக்ஸ்ல வேற அந்த பொண்ணுக்கு நைட்டு கால் பண்ண இவ நீலாம் எனக்கு கால் பண்ணாத நம்மளுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றா. அவன் இல்ல என்னால நீ இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்ல இவ உடனே அப்போ அதை ப்ரூவ் பண்ண இப்பவே என் கூட ஓடிவான்னு சொல்ல இவன் மறுபடியும் பயந்து போய் போனை வச்சிடறான். இவன் அந்த கோவத்துல அப்பா கிட்ட போய் இன்னைக்கு பார்த்த மாப்பிள்ளை எனக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். மறுநாள் இவளை ஒன் சைடா லவ் பண்ற பையன் நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன்னு மெசேஜ் அனுப்ப இவ இவளோட லவ்வர்னு நினைச்சு அப்போ வா ஓடி போலான்னு சொல்றான். அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாகி சரி அப்போ நான் அதுக்கான வேலையை பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிடுறான். இங்க இவளோட லவ்வர் இவளை பிரிய முடியாம ஊர்ல இருக்கிற ஒரு ஆளு கிட்ட ஹெல்ப் கேட்க அவனும் ஹெல்ப் பண்ண சம்மதிக்கிறான். உடனே அவன் அந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த பொண்ணுக்கு அனுப்ப இவளும் அதை பார்த்துட்டு ஓடி போக தயாராகிறா. மறுநாள் இந்த பொண்ணுக்காக இவளை ஒன் சைடா லவ் பண்ற பையனும் இவளோட லவ்வரும் இவளுக்காக ஒரே இடத்துல வெயிட் பண்றாங்க. அப்புறம் இவ இந்த ஒன் சைடா லவ் பண்ற பையன் தான் தன்னோட லவ்வர் அனுப்பின ஆளுன்னு நினைச்சு அவன் கூட வண்டியில ஏறிறா. பார்த்தா இவளோட அப்பா வந்து வண்டியை நிறுத்திறாரு. அப்பதான் தெரியுது இந்த ஒன் சைடா லவ் பண்ற பையன் இவளோட அப்பாக்கு தெரிஞ்சவன். உடனே இவன் இவளோட அப்பா கிட்ட இவ ஓடி போக ட்ரை பண்ணா அதான் பிடிச்சி வச்சுட்டேன்னு போய் சொல்ல இந்த பொண்ணு ஷாக் ஆகிறா. இவளோட அப்பா சரி இனிமே இவ ஓடி போகாம பாக்குறது உன்னோட வேலைன்னு சொல்லிடுறாரு.